இங்க ஒரு ஆப் மனுஷங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு காட்டுது. ஒரு பொண்ணுக்கு அவ 2 நாள் தான் உயிரோட இருப்பான்னு காட்டவும் அதை பார்த்தவோ பயந்து போயிடுறா. அது உண்மையான வெரிஃபை பண்றதுக்காக மார்ச்சுவரியில இருந்து ஒரு பணத்தை எடுக்கிறா. ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு அதோட போன் அன்லாக் பண்ணி பார்த்தா அதோட கவுண்ட் 0ல இருக்குது. அதுக்கப்புறமா அவன் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அவ அந்த போனை போட்டு உடைச்சிடறா. அடுத்த நாள் புதுசா ஒரு போன் வாங்கலாம்னு மொபைல் ஷாப்புக்கு போறா. போனை வாங்கி பார்த்தா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்கா அந்த போன்ல இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. உடனே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு போய் கார் எடுக்கிறா. அந்த காரோட கேம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த உருவம் உள்ள வந்து அவரோட கழுத்தை நெருக்குது. அதுல பயந்து போன அவ ஆக்சிலேட்டரை மிதிக்க அவனோட கார் போய் இன்னொரு கார்ல முட்டுது. அங்க வந்த ஒருத்தன் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். பார்த்தா அவனோட போன்ல அவன் இன்னும் 18 மணி நேரம் உயிரோட பண்ணி காட்டுது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒரு ஹேக்கர்ட்ட போறாங்க. அவன் அந்த ஆப்பை ஹேக் பண்ணி இவங்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். அந்த ப்ராப்ளம் அப்போதைக்கு முடிஞ்சிருது. ஆனா அந்த டீமன் வரது நிக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவளோட சாபத்தை அவளே முறியடிக்கலான்னு அந்த டைமர் முடியறதுக்கு 20 செகண்டுக்கு முன்னாடி அவளுக்கு அவளே விஷத்தை ஏத்திக்கிறா. அந்த பொண்ணு கீழே விழுந்ததோ அந்த டீமனும் போயிருது. கொஞ்ச நேரத்திலே விஷ முடிவு மருந்து போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கும்போது சாவடிச்சிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் சைடுல இருந்து நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. அதை அவ அழுதுகிட்டே பேக்ல போடுறா. இத பாக்குற ஒரு ஆபீசர் எதுக்கு இவ்வளவு பணம் தராங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் கூட ஒர்க் பண்றவரு நம்ம டியூட்டில இருக்கும்போது இறந்துட்டா நம்மளோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து டெத் கிராஜுவேட் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த ஆபீசருக்கு ஒரு ஐடியா வருது. அதே நேரத்துல மேயரோட பொண்ணை ஒருத்தன் கிட்னாப் பண்ணி வச்சு ராபரி பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவங்க கன் வச்சிருக்கிறதுனால எந்த போலீஸ் ஆபீசருக்கும் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த ஆள் மட்டும் ராபரி பண்ண வந்து முன்னாடி போய் நின்னுட்டு ஷூட் பண்ண சொல்றான். அவங்களும் ட்ரிகரை பிரஸ் பண்ணி ஷூட் பண்றாங்க. ஆனா அந்த புல்லட் அவன் மேல படாம பின்னாடி இருக்கிற ஆபீசர் மேல படுது. இதனால பயந்து போன ராபரி பண்ண வந்தவன் திரும்பி சொல்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அதனால அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கூட இருக்கவங்க சிக்னல் தரதுனால அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் குள்ள என்டர் ஆகுறான். அங்க இன்னொரு ராபர் மேயரோட பொண்ணு ஆஸ்ட்ரேஜா வச்சிருக்கான். அவனை பார்த்து பயத்துல அவன் எடுத்து வந்த சரக்கு நல்ல கல்ப அடிச்சிட்டு அந்த கிட்னாப்பர் இன்சல்ட் பண்ற மாதிரியே அவன் ஷர்ட் அவுக்குறான். அது உள்ள இருக்க பனியன்ல ஒரு புல்சை வரைஞ்சிருக்கான். அந்த கிட்னாப்பர் கிட்ட சொல்லி அந்த இடத்துல சுட சொல்றான். ஆனா அந்த கிட்னாப்பர் ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால அவன் கண்ணு கை நழுவி கீழ விழுந்துருது. அது அந்த ஆள் எடுத்து திரும்ப அவன் கிட்ட கொடுத்து சுட சொல்றான். ஆனா போலீஸ் ஆபீசர் சுட்டா பெரிய பிரச்சனை வரும் சொல்லிட்டு அவன் சுடாம விட்டுறான். அதுக்கப்புறம் கிட்னாப்பர் ட்ரிங்க்ஸ் கேக்குறதுனால அவன் கூட உட்கார்ந்து இவன் சரக்கு அடிக்கிறான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சரக்கு அடிக்கிறதுல அந்த கிட்னாப்பர் நல்ல போதையாயிரான். அதனால போலீஸ் அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை பண்ண அந்த போலீஸ் ஆபீசருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லா போலீஸ் ஆபீசரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு கொலகார பொண்ணு சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் அந்த கொலகார பொண்ணு த்ரோ பண்ண நைஃபை எடுத்து அவகிட்டே தூக்கி போட்டுட்டு என்ன குத்தி சாவடின்னு சொல்றான். அதனால அந்த பொண்ணு கத்திய த்ரோ பண்றா. ஆனா அது அவன் தலையை சுத்திக்கிட்டு வந்து திரும்ப அந்த பொண்ணையே குத்தி சாவடிச்சிருது. இதனால அந்த ஆபீசருக்கு திரும்ப ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. ஆனா அவனுக்கு ப்ரமோஷன் எதுவும் வேணாம். ஏன்னா அவனுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவன் செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்க போற டெத் கிராஜுவேட்டியா பேரண்ட்ஸ்க்கு போகணும் தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். அதனால வேற வழியே இல்ல, நம்மளே ஏதாவது பண்ணணும்னு அந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டர் இருக்க பாஸ் போய் அரெஸ்ட் பண்ணதுக்காக போறான். அப்ப பாஸ் அவனை பார்த்து கன்ன வச்சு சுடுறான். ஆனா அந்த பாஸ்க்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறதுனால அவன் சொல்றது அந்த போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் டச் பண்ணவே இல்ல. இதனால பாஸ் நமக்கு கடுப்பாயி அவன் கிட்ட காசு தூக்கி போட்டு எடுத்துட்டு போக சொல்றான். ஆனா அந்த ஆபீசர் செக் தூக்கி போட்டு என்ன ஷூட் பண்ண சொல்றான். அதனால கோவப்பட்ட பாஸ் திரும்ப அவனை ஷூட் பண்றான். ஆனா இப்ப அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கு பதிலா அந்த பாஸ் செத்து போய் கிடக்குறான். ஏன்னா அந்த பாஸோட வைஃப் இவன் ரொம்ப டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணதுனால அதை தாங்கிக்க முடியாத அவனோட வைஃப் அவனே சுட்டு சாவடிச்சிருவா. இதனால அந்த ஆபீசருக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாதிரி இருப்பாங்க. இந்த ஒரு பையனை தவிர இவன் ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். ஏன்னா இனிமே இவன் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். ஏன்னா இவனை தவிர எல்லாருமே ஜாம்பியா மாதிரி இருப்பாங்க இந்த உலகத்துல. அதனால இந்த பையனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைனை பிடிச்சி மேலே இருவான். அங்க 2 மனுஷங்க உயிரோட இருப்பாங்க. நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம், உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் நான் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இவன் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காதுல ஏர்பட்ஸை மாட்டிக்கிட்டு ஜாலியா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போவான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட சாமிங்க இவனை வேட்டைக்கிட்டு வரும். இவன் ரொம்பவே ஃபாஸ்டா போய்கிட்டு இருப்பான். அப்ப கூட அந்த சாமிங்க வேட்டைக்கிட்டே வரும். உடனே பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அங்க போயிடுவான். இவனுக்கு சமைக்க தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பார்பர் ஷாப் இருக்கும், அங்க கூட ஒரு சாமி இருக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கலரை மாத்திக்குவான். அதுக்கப்புறம் இந்த சிட்டிலே பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கும், அதுல போயிட்டு இவனோட ஃபேஸை கலர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும். பின்னாடியே ஒரு ரிக்ஷால ஒரு சாமி வேட்டைக்கிட்டே வரும். இவன் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்கும். உடனே அதை எடுத்துட்டு இவன் கிளம்பிடுவான். யாருமே இல்லாத இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பையன் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் தனியா இருக்கமே சில டைம் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் மொபைலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருப்பா. இவனை வீட்டுக்கு போயிட்டு பாக்குவான். அப்ப பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்குவா. 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜாம்பி வந்திருக்கும். அதை போயிட்டு இவன் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு ஜாம்பியா மாறிடுவா. உடனே அவன் வீட்டை விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவனோட வீட்டுக்கு போவான். அந்த பைப் லைனை பிடிச்சி மேல போயிட்டு பாக்குவான். அவங்க 2 பேருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அதை நினைச்சு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்திருப்பான். அதனால இவன் வண்டி எடுத்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பின்னாடி வந்து இவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நான் ஜாம்பி இல்லைன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிரும். அவங்களும் அடிக்கிறத நிறுத்திடுவாங்க. யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கும். இங்க நடந்தது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி டோரு கிட்ட வரும். இந்த பொண்ணு அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுடுவோம். அந்த ஜாம்பி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஜாம்பி அடிச்சிருவோம். அந்த ஜாம்பி அடிச்சதை பார்த்து இந்த பையன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுவோம். உன் வேலையை பாரு.